சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் உள்ள மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் ஜூன் 27ஆம் தேதி ஒரு நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு போலீசாரின் தாக்குதலால் உயிரிழந்ததாக பரபரப்பான குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அன்றைய தினம் கோவிலுக்கு வந்த நிக்கிதா என்ற பெண்ணின் காரில் இருந்து 9.5 பவுன் நகைகள் களவு போனதை தொடர்ந்து மானாமதுரை துணை போலீஸ் சூப்பரண்ட் சண்முக சுந்தரத்தின் தலைமையிலான தனிப்படை அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்து சென்றது. அதன் பின்பு அவர் மரணம் அடைந்ததை அடுத்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் எதிரொலித்த நிலையில் விசாரணை போலீசாராக இருந்த 6 பேர் சங்கர மணிகண்டன், ராஜா, பிரபு, ஆனந்த், கண்ணன், ராமச்சந்திரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அஜித்குமாரின் மரணத்தை தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரில் சென்று அஜித்குமாரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். உடனிருந்த பொதுச் செயலாளர் ஆனந்துடன் சேர்ந்து 2 லட்சம் நிதி உதவியும் வழங்கினார். உரிய உதவி செய்யப்படும் என்று உறுதியளித்ததாக அஜித்குமாரின் சகோதரர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.